ஹாய் ஆல், கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகா, அரைக்கட்டை கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்புக்கு 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து உள்ளே ஊற்றிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொத்தமல்லி பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்ச சாதத்தை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஈஸியான மெத்தடில் கொத்தமல்லி சாதம் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.